திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் சுத்த சன்மார்க்கம், சைவம், வைணவம், மற்ற சமயங்களை பற்றியும் அதெல்லாம் கூறும் உண்மைகள் பற்றியும், கடவுளை அடையும் வழிகளாக எந்தெந்த மதங்கள் என்ன சொல்கின்றன பற்றியும் பார்ப்போம் என்று கூறியிருந்தோம். அது பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். இப்போ உலகத்தில் பல்வேறு சமயங்கள், பல்வேறு மதங்கள் இருக்குது. ஒரு நாட்டுக்கு எடுத்துக்கிட்டாலே ஒவ்வொரு நாட்டிலையும் பல மதங்களை பின்பற்றுறாங்க. இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா இந்து மதம், இந்து மதத்துக்குள்ளேயே சைவம், வைணவம்னு, அப்புறம் கிறிஸ்தவம், அப்புறம் இஸ்லாம், அப்புறம் சீக்கிசம், ஜெயினிசம், புத்திசம், இப்படி நம்ம வரையறுத்து சொல்கிறோம். இதுக்குள்ளே கட்டுப்படாத பல மதங்களும் பல பழங்குடியின மக்களால் வழிபட்டு வரப்படுகிறது. இப்போ எல்லாரும் பின்பற்றுறது ஒரு வழிதானா? கடவுளை சென்று அடைஞ்சிடலாமா? இவங்க காட்டுற எல்லா மதத்துலேயும் உள்ளவங்களும் பின்பற்றினா நேராக கடவுளை போயிட்டு அடைஞ்சிட முடியுமான்னா, அவங்கவுங்க பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்தந்த இதில் பிறந்திருக்காங்க. இப்போ இந்து மதத்திலே பிறந்திருந்தாலும் சரி, சைவ மதத்திலே பிறந்திருந்தாலும் சரி, சைவ சமயத்துக்குள்ளேயே பிறந்தவராக இருந்தாலும் சரி, பாரம்பரியமாக ஒரு சைவ குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் சரி, அவருக்கு கொஞ்சம் கூட ஆன்மீக நாட்டமோ கடவுள் பக்தியோ இல்லைன்னா அவர் ஈடேற முடியாது. திரும்ப திரும்ப அந்த பிறவி சூழலில் தான் மாட்டுவார். திரும்ப திரும்ப அவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பிறவிகள் வந்து கொண்டே தான் இருக்கும். சைவ சமயத்தை சார்ந்த குடும்பத்தில் பிறந்துட்டதுனாலேயே அவருக்கு இந்த முக்தியோ சித்தியோ கிடைச்சிட போகிறது கிடையாது. அவருக்கு பக்குவம் வந்த பிறகு தான் அந்த முக்தி சித்தியெல்லாம் வாய்க்குது. ஒருத்தர் சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்றுறாரு. சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்றி தயவாக இருக்கேன், அவரால் முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு உதவி செய்கிறேன், பசியோடு வருவங்களுக்கு சாப்பாடு போடுறேன், பசி தீர்த்து வைக்கும் அரும்பணியை செய்கிறேன், தன்னால் முடிந்த அளவுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறேன், உயிரினங்களை எதுவும் துன்புறுத்தலை, இதெல்லாம் பண்ணிட்டு வராரு. அப்படி பண்ணிட்டு வந்தாலும் இறைவன் டக்குன்னு அவர் முன்னாடி தோன்றி, நீ ஜீவகரணத்திலே இருக்க, அதனால் உன்னை டைரெக்டாக முக்திக்கு அனுப்புகிறேன், உன்னை சித்திக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாரான்னா, அப்படி சொல்கிறதுக்கு வழி இல்லை. அவர் என்ன சொல்லுவார் இறைவன்னா, சாதாரணமாக ஜீவகாருண்யம் பண்ணாமல் இருக்கிற ஒருத்தருக்கும் ஜீவகாருண்யம் பண்ணி தயவாக இருக்கிறவருக்கும் என்ன உபகாரம் இறைவன் பண்ணுவார்னா, அந்த வழியை காட்டுவார். நிறைய பேருக்கு அந்த ரகசியம் தெரியாத, முக்தி அடைகிறதுக்கும் சித்தி அடைகிறதுக்கும் ரகசியம் நிறையா பேருக்கு தெரியாது. அந்த ரகசியத்தை சொல்லுவார் இறைவன் அந்த ஜீவகாருண்யமாக இருக்கிறவருக்கு. ஜீவகாருண்யம் இல்லாதவருக்கு அதை சொல்ல மாட்டார். அந்த பக்குவத்துக்கு வராதவங்களுக்கு அதை சொல்ல மாட்டார். ஏன்னா அவங்க உலகியல்லையே தான் மூழ்கி கிடப்பாங்க. உலகியல்னால் பணம் சம்பாதிக்கிறது, பெரிய கோடீஸ்வரன் ஆகிறது, குடும்பம் குட்டியோட சந்தோஷமாக இருக்கிறது, இது எல்லாருக்கும் உள்ளது தான். ஆனால் கொஞ்சம் அதுலேருந்து விடுபட்டு கொஞ்சம் ஆன்மீகத்தையும் தேடணும். ஆனால் அந்த தேடல் எதுவுமே இல்லாமல் வெறுமனே பணம் சம்பாதிக்கிறது உலகத்திலேயே பெரிய பணக்காரன் ஆகிறது, இந்தியாவிலேயே பெரிய பணக்காரனான ஆகிறது, தமிழ்நாட்டிலேயே எண்ணக்கூடிய மல்டி மில்லியனியரில் ஒருத்தர் ஆகிறது அப்படிங்கிற லட்சியத்தோடு பலர் வாழ்ந்துட்டுருக்காங்க. வெளிநாடு சுற்றி பார்க்கணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், லைஃப்பு இருக்கிறது கொஞ்ச நாள் தான், அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் அனுபவித்து பார்த்துடணும், இப்படி ஏறத்தாழ 90% இப்படி தான், 99% வச்சுக்கலாம். அப்போ இந்த சுழலில் மாட்டினவங்க அப்படியே தான் அவங்களோட எண்ணமும் அது போயிட்டே தான் அப்படியே தான் இருக்கும். அதை அடையிற வரைக்கும் அவங்க அந்த சுழலில் மாட்டி அவங்களுக்கு வேண்டிய தேவைகள்னால் என்னென்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்களோ, அவங்க ஆசைகள்லாம் என்னென்னாவோ அதை அடையிறதுக்காக அடுத்தடுத்த பிறவிகள் பிறந்து கொண்டே இருப்பாங்க. இப்படி பிறந்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஏதோ ஒரு பிறவியில் அந்த உயிரானது, அந்த ஆன்மாவானது அந்த மனிதனுக்கு ஒரு அலுப்பை கொடுக்கும், ஒரு அதிருப்தியை கொடுக்கும், ஒரு நிம்மதி இல்லாத ஒரு எது செஞ்சாலும் நமக்கு ஒரு மன திருப்தி இல்லையே, ஒரு நம்ம முழுமையை காண முடியலையே, முழுமை இல்லையே நம்ம வாழ்க்கையில் அப்படிங்கிற ஒரு நினைப்பை உண்டாக்கும். எப்படி புத்தருக்கு பெரிய இளவரச குமாரனாக இருந்தாலும் எல்லா சுகபோகங்களும் அவர் அப்படியே கேட்டவுன்னு கிடைச்சாலும், அவருக்கு சேவகம் செய்கிறதுக்கு 1000 சேவகர்கள் இருந்தாலும் புத்தர் என்ன பண்ணார்?
யார்கிட்டையும் சொல்லாமல் உண்மையை தேடி நான் போகிறேன், ஞானத்தை தேடி நான் போகிறேன். ஒருத்தர் என்னன்னா வயசான பிறகு நடக்கவே முடியாமல் தவழ்ந்து தவழ்ந்து போகிறாரு. ஒருத்தர் என்னன்னா நோய்வாய்ப்பட்டு ரொம்ப துன்பத்தில் அழுகுறாரு. ஒருத்தர் என்னன்னா செத்துட்டாருங்கிறாங்க, அவர் தூக்கி கொண்டு புதைக்கிறாங்க, எரிக்கிறாங்க. இதெல்லாம் இது வரைக்கும் நான் யோசித்ததில்லை. நான் வாழ்க்கை இன்பமாகவே இருக்கணும், நான் எப்படி அரண்மனையில் இருந்தனோ அதேமாரி தான் வாழ்க்கை இன்பமாகவே இருக்கும், அதுக்கு முடிவு இல்லை, மரணம்ங்கிறது நமக்கு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதை பார்த்த ஒன்று தான் எனக்கு அதிர்ச்சி ஆயிட்டு அப்படிங்கிறாரு புத்தர். அதன் பிறகு தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அதிகமாக. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஞானத்தை அடையணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. அங்கே ஓடுறாரு, இங்கே ஓடுறாரு. கடைசியாக ஏதோ ஒரு வழி அவருக்கு இறைவனால் அருளப்பெற்று அது அமைதியாகி, அப்பயும் முழுமையான ஞானம் பெற்றாரான்னா அவர் பெறலை. முழுமையான ஞானம் பெற்றவர்கள் இறக்க மாட்டார்கள், அதுதான் முழுமையான ஞானம். கடைசியாக ஓரளவு அவர் பக்குவத்துக்கு ஏற்றவாறு ஞானம் பெற்று அவரும் இறந்து போகிறாரு. அதுமாரி மகாவீரரும் அப்படி தான் ஒரு இளவரச குமாரனாக இருந்து இளவலாக இருந்து அதேமாரியே குடும்பம் நடத்தி அதேமாரியே குடும்பம் நடத்தினாரா என்னன்னு தெரியல மகாவீரர். அதேமாரியே வாழ்க்கை முழுமை இல்லை, நானும் ஞானத்தை தேடி போகிறேன்னு கிளம்பினவர் தான். இப்போ இந்த புத்தருடைய ஆன்மாவும் இந்த மகாவீரரோட ஆன்மாவும் இதுக்கு முன்னாடி பிறவிகளில் பல்வேறு துன்பங்களையும் இன்பங்களையும் அனுபவிச்சிருக்கும். இந்த பிறவியில் என்ன ஆகிடுது, அவங்களுக்கு சலிப்பு தட்டுது. அவங்களுடைய ஆன்மாவுக்கு ஒரு சலிப்பு ஏற்படுது, ஒரு அதிருப்தி ஏற்படுது, ஒரு ஒரு முழுமை இல்லையேங்கிற ஒரு ஏக்க வெளிப்பாடை அவங்க நினைக்கிறாங்க. அவங்க தனக்குள்ளே இருக்கிற அந்த வெறுமையை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. எவ்வளவு தான் ஆடம்பரமும் சுகபோகமான வாழ்க்கையும் இதுவும் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே வயசாகிடுது, ஒரு கட்டத்துக்கு மேலே நோய்வாய்ப்பட்டுறாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே இறந்து போயிடுறாங்க, அவங்க காணாமலே போயிடுறாங்க அவங்க வாழ்ந்த இடத்துல இருந்து. இது ஒன்றும் திருப்தி இல்லையே, இது ஒன்றும் நான் வந்து எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் இது மாதிரி இந்த காலத்தாலையும் இவ்வளோ இதாலையும் நம்ம மேலே ஒரு கட்டுப்பாடு இருந்து கொண்டே இருக்குது, நம்ம நினச்சதெல்லாம் செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு இயல்புக்கு வராங்க அவங்க. அதனால் ஞானத்தை தேடி போகிறாங்க. இப்போ நம்மளும் 99% பேர் இந்த உலகியலில் மாட்டிக்கிட்டு அது வேணும், இது வேணும், இதை அடையணும், அதை அடையணும்னு ஓடுறோம். எல்லாத்தையும் அடைஞ்சாலும் ஒரு பிறவியில் இப்படியே பல பிறவிகள் எடுத்து நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் அடைஞ்சாலும் ஏதோ ஒரு பிறவியில் நம்ம ஆன்மாவுக்கு புரிய வரும், இது வந்து நிரந்தரமான இன்பம் இல்லை, நீடித்த இன்பம் இல்லை, நம்ம வந்து ஒரு தற்காலிகமான கிடைக்கிற ஒரு சுகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம், அது திரும்பவும் துன்பமாக மாறிடுது. ஒரு தற்காலிகமாக ஒரு சிறு இன்பம் கிடைச்ச மாதிரி தோணுது, அது திரும்பவும் துன்பமாக மாறிடுது, திரும்பவும் இறப்புக்குள்ளே போய் மாட்டிக்கிறோம். திரும்பவும் நோய்க்குள்ளேயும் வயது மூப்பின் அடிப்படையிலையும் நம்மளுக்கு சின்ன வயசில் அசால்ட்டாக 10 பேரை அடித்த ஒரு ராஜகுமாரன் வயதின் மூப்பின் காரணமாக தன்னையே தூக்கிக்கிட்டு ஒழுங்காக நடக்க முடியாத கூன் விழுந்து அப்படி ஆயிடுறான் ஒரு ராஜா. இத்தனை நாட்டை கைப்பற்றினா அப்படிங்கிறாங்க. அவன் வந்து வயது மூப்பு காரணமாக ஆயிடுறான். பல போர்களில் பல ராஜாக்கள் இறந்தும் போகிறாங்க. யாராலையும் வந்து இதை ஜெயிக்க முடியல, காலத்தை வெல்ல முடியல. இதுதான் இங்கே இருக்கிற ஒரு சூட்சமம். அந்த ஆன்மாவானது ஏதோ ஒரு பிறவியில் தான் அந்த பக்குவத்தை பெறுது. அடி வாங்கி மெதி வாங்கி ஒரு இரும்பு, சாதாரண ஒரு இரும்பு ஒரு ஆயுதமாக மாற்றணுன்னா நெருப்பில் புடம் போட்டு அதை வந்து அடி மேலே அடின்னு அடிக்க அந்த அடித்து தான் அந்த ஷேப்புக்கு கொண்டு வருவாங்க. அதுபோல் ஆன்மாவானது இறைவன் அப்படி ஒரு கையிலேருந்து ஒரு வெளிச்சத்தை விட்டால் உடனே அறியாமையிலிருந்து ஒரே நிமிஷத்தில் விடுபட்டு அப்படியே அறிவாக மாறி இறைவனோட கலந்துருமா அப்படின்னா அது அந்த இயல்பாக இல்லை. இறைவன் அந்த உபகாரத்தை செய்ய தயாராக இருக்கான். ஒரே நொடியில் எல்லா ஞானத்தையும் அந்த நம்ம மாதிரியான உயிர்களுக்கு கொடுக்க தயாராக இருந்தாலும் அதை ஒரே நேரத்தில் வாங்கி கொள்கிற கெப்பாசிட்டி அந்த ஆன்மாவுக்கு இல்லை. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அறிவை அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டுறான். இப்போ எப்படி ஒரு மாதம் சூரிய வெளிச்சத்தையே பார்க்காம வெளியிலேயே வராமல் ஒரு இருள் குகையில் இருந்துட்டு ஒரு மனுஷனை திடீர்னு அவனை கண்ணை கட்டி கொண்டாந்து நடுப்பகல் 12 மணிக்கு
அவன் கண்ணை திறந்து விட்டு, கண்ணில் கட்டிட்டு கட்டை திறந்து விட்டு சூரியனை பார்க்க சொன்னால், நார்மலாக சூரியத்தை பார்க்க வேணாம், சூரியனை பார்க்க வேணாம், நார்மலாக வெளிச்சத்தை பார்க்க சொன்னால் அவன் அப்படியே நடுங்கி ஓடுவானான். இது எந்த இதில் இருந்ததுன்னா, 2ஆம் உலகப் போர்லேயோ 1 உலகப் போர்லேயோ சில கைதிகளை அது மாதிரி பாதாள அறையில் போட்டுட்டு வெளியே விட்டாங்களாம். அப்போ வந்து அவங்களுக்கு வெளியிலே இருக்கவே முடியலையாம், அந்த வெளிச்சத்தை பார்க்கவே முடியலையாம். அவ்வளவு கண்ணு கூசி ஒரு பைத்தியம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தாங்களாம். அவ்வளவு அவங்களுக்கு அந்த துன்பத்தை கொடுத்துருக்கு திடீர்னு வெளிச்சத்தை பார்க்கும்போது. அது மாதிரி இருளில் அகப்பட்ட ஆன்மாவுக்கு திடீர்னு முழு ஞானத்தையும் இறைவன் அளித்தான். அதனால் தாங்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு என்ன பக்குவமோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்ட தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் பெற்று தான் அடுத்தடுத்த நிலைக்கு அடுத்தடுத்த பிறவிகளில் அது ஈடேறிக்கிட்டே போகுது இறைவனை நோக்கி. இப்போ இந்த படிநிலைகளில் வந்து முதல் படிநிலையில் உண்மையாகவே பக்தி செஞ்சு முக்தி அடைஞ்சவங்க சைவத்தில் இருக்காங்க. இப்போ சைவத்தில் முக்தி அடைஞ்சவங்களுக்கு அடுத்த படிநிலை என்னவா கூறப்படுதுன்னா, அடுத்த படிநிலை என்னவா இருக்குன்னா சுத்த சன்மார்க்கம். சுத்த சன்மார்க்கத்தில் தான் சித்தி அடைய முடியும். சுத்த சன்மார்க்கத்தில் தான் சித்தி அடைய முடியும்னா அது என்ன மார்க்கம்னா, சைவத்தில் வந்து என்னோட சமயம் தான் பெருசு, என்னோட மதம் தான் பெருசு, என்னோட கடவுள் இந்த இதுதான், மற்றவங்க சீப்புன்னு நினைக்க வைக்கும் சைவ சமயம். ஆனால் தன்னோட இறைவனான சிவன் மீது அவ்வளவு பக்தியாக இருப்பாங்க. அவங்க அவ்வளவு இது எல்லாத்தையுமே அந்த தன்னுடைய இறைவனுக்காக அர்ப்பணிப்பாங்க, சரணாகதி ஆவாங்க. அது முக்தி நிலை, முக்தியை கொடுத்துரும். முக்தினா பிறப்பு இறப்பு சுழல்லேருந்து விடுபடுவது. அதோட விட்டுட்டு தான், அதோட முடிஞ்சிட்டு தான் ஆன்மீக பயணம்னா முடியல. அடுத்தது இறைவனாகவே ஆவது. இறைவனாகவே ஆகணும்னா இறைவனோட கலக்கணும், இறைவனோட போய் சேரணும். அது சித்தி அடைஞ்சால் தான் முடியும். அந்த சித்தி எப்போ அது அடைய முடியுமா, அந்த நிலையை எல்லாரும் நம்மளை போன்ற ஆன்மாக்கள் தான். நம்ம சமயம் மட்டும் நம்ம பிரிஞ்சிருக்கக்கூடாது. அடுத்த சமயத்தில் உள்ளவங்களும் நம்மளை போல் ஆன்மாவாக இருக்கிறவங்க தான். அவங்களும் நம்ம இருக்கிற இந்த ஸ்டேஜுக்கு வந்து நமக்கு மேலாக இருக்கிற சுத்த சன்மார்க்கத்துக்கு போனால் தான் சித்தி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு பக்குவ நிலையை முக்தி அடைஞ்ச ஆன்மா பெறும். அதுக்கப்புறம் தான் எல்லாரையும் சமமாக பாவிக்க அது ஆரம்பிக்கும். அதுதான் சித்தர் நிலை. சித்தர்கள்லாம் பெரும்பாலும் கோயில் வழிபாட்டெல்லாம் நிறைய சித்தர்கள் வந்து கேலி செஞ்சு எழுதியிருப்பாங்க. அதுக்கு காரணமும் இதுதான், சடங்கு சம்பிரதாயங்கள். ஆனால் அவங்க ஆரம்ப வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அல்லது முற்பிறவி வாழ்க்கையை பார்த்தோம்னா அவங்க வந்து சைவ சமயத்தில் இருந்து பக்தி செஞ்சு சரியை கிரியையில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் தான் முக்தி அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் அந்த நிலைக்கு போன பிறகு இந்த நிலையை வந்து தாழ்வாக பேசுவாங்க. அவங்க வந்து ஏன் தாழ்வாக பேசுகிறாங்கன்னா, அவர் உயர்ந்த நிலைக்கு போயிட்டாங்க, அங்கேருந்து இதை பார்க்கும்போது இது தாழ்வாக தெரியுது. ஆனால் இந்த வழிபாடுகளும் சிலை வழிபாடுகளும் கோயிலில் போயிட்டு பண்ணிட்டு வர வழிபாடும் தேவை இல்லையா அப்படின்னா, நமக்கு பக்குவத்தில் இல்லாத ஆன்மாக்களுக்கு அது தேவை தான். பக்குவம் அடைகிற வரைக்கும் அந்த வழிபாடு தேவை தான். பக்குவம் பெற்றவங்களுக்கு அது தேவையில்லை. அவங்க நெத்தி போட்டியில் தான், புருவ மத்திய தான் கடவுளை ஆன்மாவையும் கடவுளும் ஒளி வடிவமாக தீபச்சுடராக இருக்கிறதா பாவித்து அவங்க கோயில் வழிபாட்டை எங்கே பண்ணுவாங்கன்னா புருவ மத்தியில் பண்ணுவாங்க. அது யோகம். சரியை கிரியை வந்து முக்தியை கொடுக்கும். அதுக்கப்புறம் சித்தியை கொடுக்கணும்னா அவங்க யோகத்துக்கு வரணும். யோகத்திலேருந்து அவங்களுக்கு ஞானத்துக்கு ஏறும்பொழுது தான் அவங்க சித்தி அடைய முடியும். அந்த யோகத்தை சுத்த சன்மார்க்கம் வள்ளலார் காட்டுறாரு. யோகத்தை சைவ சமயத்தவரும் திருமூலரும் காட்டியிருக்காங்க. ஆனால் வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி, எல்லோரும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னவர் வள்ளலார். இப்போ வந்து நம்ம சைவ சமயத்துக்கும் மேலே என்ன இருக்குது, சுத்த சன்மார்க்கம். சுத்த சன்மார்க்கத்துக்கு மேலே தான் கடவுளை போய் அடையிற நிலை இருக்குது. இப்படி வெளியில் வந்தோம்னா சுத்த சன்மார்க்கம், சைவம், அதுக்கடுத்தது வைணவம், அதுக்கடுத்து பிற மதங்கள் இருக்குது. பிற மதங்கள் சொல்கிற வேதங்களும் அவங்க சொல்கிற கருத்துக்களும் ஏற்புடையதான்னா சில ஏற்புடையதாக இருக்குது, பல ஏற்புடையதாக இல்லை. எதுக்குன்னா கடவுளை அடையிற வழி இதுமாரி வெளியில் போகிற மதங்களில் காட்டப்படலை. கிறிஸ்தவத்தில் அன்பை போதிக்கிறாங்க. அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் மனிதனை கிட்ட கொண்டுட்டு போவோம். அதுக்கு அந்தாண்டா முக்திக்கு கொண்டுட்டு போவோம்னா அது கொண்டுட்டு போகாது. முக்திக்கு போகணுன்னா அவங்க சைவ சமயத்துக்கு வந்தாகணும். எப்படின்னா ஒரு வறண்ட நிலத்தில் ஒரு களிமண் உருண்டை காஞ்சி போய் கிடக்கு, நிறைய களிமண் காஞ்சி போய் கிடக்கு. அது வந்து பிற மதங்கள் போல். அப்போ மழை பெய்யுது, அந்த களிமண்
நல்லா மிருதுவாகி தண்ணியை வாங்கிக்கிட்டு மிருதுவாகி பொல பொலன்னு நல்லா மிருதுவாக இருக்குது. அது வந்து வைணவம் போல். வைணவம் போல் வச்சுக்கலாம். இல்லை அந்த மண்ணை நல்லா பிசைஞ்சி ஒரு பானை செய்கிறதுக்கு ஏதுவான பதத்துக்கு பிசைஞ்சி அதை பதப்படுத்தி கொண்டு வந்து ஈரப்பதமாக ஒரு அந்த களிமண்ணை வச்சுருக்காங்க. அது வைணவம் மாதிரி எடுத்துக்கலாம். அந்த பதமாக இருக்கிற அந்த களிமண்ணை சரியான அளவில் எடுத்து சரியான வேகத்தில் அந்த வீலை சுற்றி விட்டு சரியாக எப்படி அதை கையை வைத்து ஒரு பானையாக உருவாக்கணும்னு தெரிஞ்சவங்க அதை உருவாக்கி அந்த எடுக்கிறாங்க பாரு. அதுதான் எடுத்த பிறகு காய வைக்கணும். அந்த மண்பாண்டத்தை காய வச்சு அவங்க அந்த புதுசாக ஒரு களிமண்ணில் ஒரு மண்பாண்டம் செய்யும் பொழுது அதை 2 கையாலையும் அப்படி வச்சு முடிஞ்ச பிறகு வேலையை அழகாக அப்படியே கீழே கையை கொடுத்து எடுத்து பக்கத்தில் காயறதுக்கு வைப்பாங்க. அப்போ அந்த மண்பானையுடைய அடிப்பாகம் ஓட்டையாக தான் இருக்கும், துவாரமாக இருக்கும், அடப்பட்டிருக்காது. அது ஓரளவு இந்த மண்பாண்டம் காஞ்ச பிறகு திரும்பவும் கொஞ்சம் களிமண் எடுத்து அந்த அடிப்பாகத்தை துவாரத்தை உள்ளே ஒரு குடத்தை பானைக்குள்ளே உள்ள ஒரு கையும் வெளியில் ஒரு கையும் வச்சு தட்டுவாங்க. அடிப்பக்கம் அந்த மண்பானையில் இருக்கிற அடிப்பக்கத்தில் இருக்கிற துவாரத்தை களிமண் கொண்டு திரும்பவும் அதை அடித்து மிருதுவாக்கி அதை அடியில் அந்த துவாரத்தை அடைப்பாங்க. அதுக்கப்புறம் காய வைப்பாங்க. அதுக்கப்புறம் சுடுவாங்க. மண்பாண்டம் போதுமான அளவு அந்த பக்குவத்துக்கு காஞ்ச பிறகு அதை சுடுவாங்க. சுடுறது தான் சுத்த சன்மார்க்கம். அந்த பச்சை மண்பாண்டம் செஞ்சு பூர்த்தியாக காஞ்சி பக்குவ நிலையில் இருக்குது பாருங்கள், அதுதான் சைவம். அந்த பக்குவ நிலையில் இருக்கிற காஞ்ச மண்பாண்டத்தை எடுத்து சுடுவாங்க பாருங்க. சுட்டு அதை சுட்ட ஒரு மண்பாண்டமாக ஒரு மண்பானையாக செய்வாங்க. அதுதான் சுத்த சன்மார்க்கம். அந்த சுத்த சன்மார்க்கத்தில் அந்த சுட்ட மண்பானையில் தண்ணி ஊற்றினா தான் தண்ணி வெளியில் லீக் ஆகாது. அதுதான் கடவுளுங்கிற அருளை நிரம்புகிற குடமாக அது மண்பானையாக மண்குடமாக மாறும். இப்போ கடவுளுங்கிற அருளை பெறணும்னா பெற்ற பிறகு அது பேர் தான் சித்தி நிலை. அது எதில் வாய்க்குதுன்னா சுத்த சன்மார்க்கத்தில் வாய்க்குது. அதுக்கு முன்னாடி எதுக்கு வரணும்னா அவங்க சைவ சமயத்துக்கு வரணும். அங்கே தான் நம்ம பச்சை களிமண்ணை எடுத்து அந்த பச்சை களிமண்ணாக செஞ்சு பக்குவமாக அதை பதப்படுத்தி வச்சுருக்கிற மணலை ஒரு மண்பாண்டமாக செய்கிறாங்க. அது சைவம். அதுக்கு முன்னாடி உள்ளது வெறும் களிமண்ணை தண்ணி ஊற்றி பதம் பண்ணி வச்சுருக்கிற நிலையை வைணவத்தை சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வெறும் களிமண்ணாக காஞ்சி கிடக்கிற பதம் இல்லாத மண்ணாக அது களிமண்ணாக இருக்கணும்ல, அதுதான் இந்த கிறிஸ்தவம் பிற இந்த புத்தம் சமணத்தை சொல்லலாம். அது களிமண்ணாக இருக்கணும்ல. அது பானையாகி அது சுட்ட மண்பானையாகி அதில் தண்ணி ஊற்றி கடவுள் அருளுங்கிற தண்ணியை ஊற்றி அதை நிரம்பணும்னா அது ஆரம்பத்தில் என்ன இருக்கணும், அது ஒரு களிமண்ணாக இருக்கணும். சாதாரண செம்மண்ணாவோ தவிடு மண்ணாவோ வேறு மண்ணாவோ இருந்தால் அதில் பானை செய்ய முடியாது. அதுதான் காஞ்சி கிடந்தாலும் அது ஒரு களிமண்ணுங்கிறாங்களா, அதுதான் ஓரளவு தயவு ஓரளவு அன்பு தான் எல்லாருக்கும் கொடுக்கணும், யாரையும் துன்பப்படுத்தக்கூடாது. சில பேர் சாப்பிட்ட கேரக்டராக இருக்காங்களே, அவங்க தான் அந்த களிமண் உருண்டைகள், காய்ந்த களிமண் உருண்டைகள் போல். எல்லாத்தையும் சில பேர் இயல்பாகவே அன்பாக பழகுவாங்க, அன்பாக இருப்பாங்க, அவங்க சிந்தனையும் நல்லதாக இருக்கும், கெடுதல் செய்கிறதுக்கு பயப்படுவாங்க. அவங்க தான் அந்த காய்ந்த களிமண் போல். போதும், திரும்பவும் அடுத்த பதிவில் பார்ப்போம். எனக்கு தெரிந்த ஆன்மீக தகவலை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.